வெரிகோஸ் வெயின்ஸ் கால்களில் ஏற்படுற இரத்த நாளங்கள் சுருக்கங்கள், தளர்வுகள் இதனால் வந்து நிறைய பேர் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருந்தாலும் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே நம்மளுக்கு இல்லையே, நம்ம எதற்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம். நிறைய பேர் சரி இருக்குது, நம்ம இதுக்கு போய் மெனக்கெட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம், இப்போதைக்கு நம்மளுடைய ப்ராப்ளமை வந்து அதிகப்படுத்தாமல் வீட்டிலையே நம்ம இதை வந்து எப்படி ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தால் இது ப்ராப்ளமே ஆகாமல் நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தேடல்களையும் நம்ம நிறைய பேர் இருப்போம். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான 10 ஹோம் ரெமெடிஸ், நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு 10 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீ சக்கரா மருத்துவமனை. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க, நம்ம தொடர்ந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்பர் 1 இம்பார்ட்டன்ட் விஷயம் ஹோம் ரெமெடியில் என்னென்னா எக்ஸசைசஸ். ஸோ நம்ம பல்வேறு அதர் வீடியோஸில் பார்த்த மாதிரி வெரிகோஸ் வெயின்ஸ் எதனால் வருதுன்னா ரொம்ப செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனால வருது. ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டோ உட்காந்துட்டோ இருக்கிறதுனால கால்களில் இருக்கிற ரத்தங்கள் வந்து இருதயத்துக்கு மறுபடியும் பம்பின் ஆகாமல் அங்கேயே தேங்கிய நிலை இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல வெரிகோஸ் வெயின்ஸ் வருது. ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக ஒரு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கால்களில் இருக்கிற பம்ப், அதாவது மசில்ஸ் தான் வந்து கால்களில் இருக்கிற பம்ப், அந்த மசில்ஸ் நல்லா டெவலப் ஆகிருக்கும். ரத்த நாளங்களில் வந்து அது ரொம்ப நேரம் தேங்கி இருக்காமல் அந்த பம்பிங் ஆக்ஷன் மூலியமாக நம்ம பிளட் வந்து ரொம்ப சுலபமாக இருதயத்துக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணாமல் செடன்ட்ரியாகவே இருந்துகிட்டு இருந்தோம்னா இது மோசமாகிட்டு போகும். ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ் வந்து நம்ம வெரிகோஸ் வெயின்ஸை ரொம்ப ப்ரிவெண்ட் பண்ணிகிட்ருக்கும். இரண்டாவது முக்கியமானது வந்து வெயிட் லாஸ். நம்ம உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே எல்லா தசைகளும் வீக்காக இருக்கும், இரத்த நாளங்களும் வீக்காக இருக்கும், ரத்தம் போய் அந்த பம்பிங் ஆக்ஷனும் வீக்காக இருக்கும். ப்ளஸ் கால்களில் நம்மளை நிறைய கொழுப்புகள் வந்து தொடைப்பகுதியிலையும் கெண்டைக்கால் பகுதியிலையும் படிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே வெரிகோஸ் வெயின்ஸை வந்து நாளடைவில் மோசமாக்கிட்டே தான் போகும். ஸோ கண்டிப்பாக வெயிட் ரிடக்ஷன் ப்ரோக்ராமில் நீங்கள் ஈடுபடணும், ஃபுட் கண்ட்ரோலில் இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஒரு மருத்துவர் அணுகி வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் ஏதோ ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி நம்ம வெயிட்டை வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. மூன்றாவது முக்கியமானது ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்கிறவங்க ப்ளஸ் உட்காந்துட்டு வேலை செய்கிறவங்க அதையே இம்மீடியட்டாக தவிர்க்க ஆரம்பிச்சுக்கணும். எப்படிங்க டாக்டர்? அதாவது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், சலூன் கடையில் ஒர்க் பண்ணுறவங்க, பரோட்டா ரெஸ்டாரண்ட்ஸில் ஒர்க் பண்ணுற குக்ஸு, இவங்க எல்லாமே வந்து மூவ் பண்ணாமல் ஒரே இடத்துல நின்றுட்டு வேலை செய்கிறதோ உட்காந்துட்டு வேலை செய்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து கொஞ்சம் நடக்கிறதோ கொஞ்சம் எந்திரிச்சு உட்கார்றதோ இந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த காஃப் மசில்ஸில் இருக்கிற அந்த பம்பிங் ஆக்ஷன் வந்து அதிகமாகி பிளட் சப்ளை வந்து இன்னும் சீராக அமைஞ்சிடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப நேரம் இந்த ஒர்க்கை வந்து நீடித்து நம்ம கண்டிப்பாக இந்த ஒரு மைனர் ப்ராப்ளத்துக்காக நம்மளுடைய வேலைகளை மாற்றிக்கிறது முடியவே முடியாது. ஆனால் வந்து வேலை செய்கிற தன்மைகளை நம்ம வந்து அந்த இடத்துல மாற்றிக்க முடியும். ஸோ கொஞ்சம் நின்றுட்டே இருக்கிறவங்க காலை மடக்கி மடக்கி அந்த இடத்துலையே எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வரலாம். கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு கொஞ்சம் ஆஃபீஸ்லேயே வாக் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து லாங் டேர்ம் ப்ராப்ளம் ஆஃப் வெரிகோஸ் வெயின்ஸை கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ணும். நான்காவது முக்கியமானது டைட் அண்டர் கார்மெண்ட்ஸ், டைட் பேண்ட்ஸ் போடுறது. ஸோ இது என்ன பண்ணுன்னா நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன், சூப்பர்ஃபிஷியல் வீனஸ் சிஸ்டத்தில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷனை ரொம்பவே தடைப்பட்டு பயங்கரமான ஒரு ஃபாஸ்ட் வேர்சனிங்கை வந்து ஏற்படுத்தும். அதனால் எப்போவுமே லூஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் லூஸ் பேண்ட்ஸ் வந்து போட்டுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல். இதை வந்து கரெக்டாக பண்ணிக்கணும். அடுத்தது ஐந்தாவது முக்கியமானது வந்து நம்ம வந்து தூங்கும் பொழுது இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறவங்க கால்களை கொஞ்சம் உயர்த்தி தூங்குறது நல்லது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெட்டு ஃபுட் அண்ட் அதாவது கால்கள் பகுதியில் இருக்கிற கட்டில்களை வந்து கொஞ்சம் ஒரு 1 or 2 செங்கல் வச்சு உயர்த்தி வச்சுக்குவாங்க. இல்லைன்னா நம்மளுடைய 2 தலகணி வந்து கால்களுக்கு வச்சு படுத்துக்குவாங்க. ஸோ கால்கள் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கும்போது இருதயத்துக்கு வர்ற ரத்த ஓட்டம் வந்து சீக்கிரமாகவே அது வந்துடும். அந்த கால்களில் ஏற்படுற அந்த வலி, வீக்கங்கள் இதெல்லாமே கம்மியாயிடும். ஸோ என்னதான் நம்ம வெளுத்திருக்கிற டைமில் வந்து நம்ம நடந்துட்டோ ஒர்க் பண்ணிகிட்டோ இருக்கும்போது கால்களில் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் தூங்கும் பொழுது அந்த ப்ரெஷரை ரொம்ப கம்மி பண்ணி ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவ்வளோ நேரம் அந்த ஸ்ட்ரெயின் இல்லாமல் அந்த ரிக்கவரி டைம் வந்து நைட் டைம் நம்மளால் அந்த கால்களுக்கு கொடுத்து இந்த வெரிகோஸ் வெயினை சீக்கிரமாக மோசமாகாமல் நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது முக்கியமானது நம்மளுடைய ஸ்டாக்கிங்ஸ். நிறைய பேர் வந்து சப்போர்ட் ஸ்டாக்கிங்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கால்களை வந்து சாக்ஸ் மாதிரி போட்டு அதை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறது. ஸோ அது கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக இருக்கும். இதில் வந்து கரெக்டான ஒரு மருத்துவரோட பரிந்துரையின் பேரில் நம்ம போடணும். என்ன ரீசன்னா ரொம்ப டைட்டாகவும் போட்டுறக்கூடாது,
ரொம்ப லூஸாகவும் போட்டுறக்கூடாது. அது ஒவ்வொரு கால்களுக்கு ஏத்த மாரி கஸ்டமைஸ்டா வர ஸ்டாக்கிங்ஸ்கள் அவைலபிளா இருக்கு. அத நம்ம மருத்துவரின் பரிந்துரை பேர்ல யூஸ் பண்றது நல்லது. அடுத்தது 7வது வந்து கம்ப்ரஷன் ஸ்டாக்கிங்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து மெடிக்கல் கிரேட் ஸ்டாக்கிங்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுல என்னன்னா, ப்ராப்பரா இது வந்து டைரக்ட்டா போய் ஒரு அ மெடிக்கல் ஷாப்லயோ, ஒரு டாக்டரின் இதுலயோ டைரக்ட்டா பர்ச்சேஸ் பண்ணவே கூடாது. அதுக்கு முன்னாடி இந்த வெரிகோஸ் வெயின் ஸ்பெஷலிஸ்ட்ட பார்த்து, ஒவ்வொரு இடத்துல இருக்கிற அளவுகோல்களையும் லைக் கணுக்கால், கெண்டைக்கால், முட்டி, தொடைப்பகுதின்னு ஒவ்வொரு இடத்துல இருக்கிற மெஷர்மென்ட்டையும் பார்த்து, கஸ்டமைஸ்டா ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டாக்கிங்ஸ வாங்கி போடுறது ரொம்ப முக்கியம். என்ன ரீசன்னா, ஒவ்வொருத்தரோட கால் அளவுகளும் ஒவ்வொரு மாரி இருக்கும். ஒரு ரெடிமேட் ஸ்டாக்கிங்ஸ் வந்து எல்லாருக்கும் ஃபிட்டிங்கா இருக்கவே இருக்காது. என்ன ரீசன்னா, லைக் பேண்ட்ஸும் கூட லெக்கிங்ஸ் பேண்ட்ஸும் கூட வந்து பனியன் கிளாத்ல இருக்கிறனால எல்லாருக்கும் ஃபிட் ஆயிக்கலாம். பட் ஸ்டாக்கிங்ஸ் அந்த மாரி கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பிரஷர் கிரியேட்டிங் சிஸ்டம் அது. அதனால வந்து ஒரு கஸ்டமைஸ்டா போட்டீங்கன்னா, சீரான பிரஷர் வந்து உள்ளங்கால்ல இருந்து தொடைப்பகுதி வரைக்கும் சீரான பிரஷர் வந்து கரெக்ட்டா இருக்கும். இதே இது ரெடிமேட் ஸ்டாக்கிங்ஸ் வாங்குனீங்கன்னா, அந்த பிரஷர் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வேறுபடும். கண்டிப்பா ரிசல்ட்ஸ் கிடைக்குங்கிறத விட காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு லீட் ஆயிடலாம். அதனால ஸ்டாக்கிங்ஸ் வந்து எப்பவுமே மருத்துவரின் பரிந்துரையின் பேர்ல ரொம்ப கஸ்டமைஸ்டா வாங்குறது மிக மிக நல்லது. அடுத்தது 8வது முக்கியமான பிரிவென்டிவ் மெஷர் வந்து கிரெப் பேண்டேஜ். இது வந்து ஸ்டாக்கிங்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ரொம்ப கஷ்டம் அது போட்டுக்கிறது. எங்களுக்கு தெரிஞ்சு ஸ்டாக்கிங்ஸ் வாங்கி போட்ட யாருமே 15 டேஸ்க்கு மேல அத யூஸ் பண்ணதே இல்ல. ஒரு ஆர்வத்தில வாங்கிருவோம். அது போடுறது கஷ்டமா இருக்குன்னு கடைசியில வச்சுருவோம். பட் கிரெப் பேண்டேஜ் அந்த மாரி கிடையாது. ரொம்ப சீப். ஒரு 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 2 டேஸ் மெடிசின் சாப்பிடக்கூடிய காஸ்ட் ஃபேக்டர் தான் கிரெப் பேண்டேஜ்ல வரும். 2வது அது போட்டுட்டு நம்ம ஈஸியா அப்பப்போ வேற அப்ளை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியரா இருக்கும். நம்மளுடைய மேக்ஸிமம் பிரஷர் ரெட்யூசிங் வந்து அந்த கிரெப் பேண்டேஜ்லயே ஏற்படுத்த முடியும். ஸோ வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறவங்க, தொடர்ந்து அதே ஒர்க்ல இருக்கிறவங்க கண்டிப்பா கிரெப் பேண்டேஜ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். காஸ்மெட்டிக்கலி ரொம்ப ஈஸி அது. கார்மெண்ட்ஸ்குள்ளாரையே வந்து கம்ப்ளீட்டா அது வந்து மறைஞ்சிரும். வெளிய தெரியாது. நம்மளுக்கு அசௌகரியங்கள் இருந்தாலும் எந்த ஒர்க் பிளேஸ்ல வேணாலும் மறுபடியும் அத ரீஅப்ளை பண்ணி மறுபடியும் போட்டுக்கலாம். லூசன் ஆச்சுன்னா ஈஸியா டைட்டன் பண்ணிக்கலாம். ஓன் ஆஃப் ஆச்சுன்னா சுலபமாக சீப்பா இருக்கிறதுனால திரும்ப வாங்கிக்கலாம். ஸோ கிரெப் பேண்டேஜ் வந்து இட்ஸ் ஹைலி ரெக்கமெண்டபிள் ஃபார் வெரிகோஸ் வெயின்ஸுங்க. 9வது முக்கியமானது நம்ம மற்ற பதிவுகள்ல பார்த்த மாரி நம்மளுடைய காம்ப்ளிகேஷன்ஸ். காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெரிகோஸ் வெயின்ஸ் வரும்பொழுது கம்ப்ளீட்டா எல்லா காம்ப்ளிகேஷனையும் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு காம்ப்ளிகேஷன் வந்தாலும் இம்மீடியட்டா நம்மளோட டாக்டர போய் கன்சல்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த எதா இருந்தாலும் ஒரு டாக்டர கன்சல்ட் பண்ணி, நம்ம இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கிறோம். நம்மளுக்கு என்ன மாரியான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு? எப்படி நம்ம பிரிவென்ட் பண்ணலாம்? எப்ப தள்ளி போடலாம்? இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து ரொம்ப ஏற்படுத்தக்கூடிய காம்ப்ளிகேஷனும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால டாக்டரோட பரிந்துரை பேர்ல இத எடுத்துக்கிறது மிக மிக முக்கியம். ஸோ 10வது முக்கியமானது வந்து ஆர்டினரி அல்ட்ராசவுண்ட் டாப்லர் ஸ்கேன். இந்த ஸ்கேன் வந்து எல்லா ஊர்கள்லயும் உங்களுடைய நியரஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல போய் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேன். இந்த ஸ்கேன் மூலியமாக நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கு, டீப் வீனஸ் சிஸ்டமா, சூப்பர்ஃபிஷியல் வீனஸ் சிஸ்டமா, எவ்வளோ கிரேட் ஆஃப் வெரிகோஸ் வெயின் இருக்கு, என்ன மாரியான ரிஃப்ளெக்ஸஸ் இருக்கு, எத்தனை வெயின்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்குது, எல்லாமே நம்ம வந்து ஸ்கேன் மூலியமாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு, ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிட்டு, அத பத்தி நம்ம புரிதல் இருந்தாலே வெகுவான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம தடுக்க முடியும். லைக் 5 இயர்ஸ்ல வொர்சன் ஆகக்கூடிய ஒரு வெரிகோஸ் வெயின நம்ம ஒரு 20, 25 இயர்ஸுக்கு தள்ளி போடுற அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். ஸோ இந்த வீடியோல வந்து இத்தனை விஷயங்கள் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.